வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் பேரண்டல்ஸ் பிஹேவியர், அதாவது ஒரு தாய் தகப்பனோட குணாதிசயங்கள், ஒரு தாய் தகப்பனோட நடை உடை பாவனைகள் குழந்தைகளோட மனதை எந்த அளவுக்கு பாதிக்கும், குழந்தைகளோட மனசில் எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் த பேரண்டல் பிஹேவியர், பேரண்டல் மைண்ட் செட், ஹவு இட் molds தி சைல்ட்ஸ் மைண்ட் செட் அப்படின்ற அளவில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். ஒரு வகுப்பில் படிக்கிறோம், அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் இல்லை 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுபோல் இருக்கிற ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது எவ்வளோ இருக்கும், அட் த மோஸ்ட் 10+ 12 years மேலே இருக்காது. ரொம்ப லேட்டாக படிக்கிறது குழந்தைனாலும் இட் வில் பி 13 years தான் இருக்கும். அது அந்த லேட் சைல்ட்ஹுட் இருக்குல்ல, early childhood, லேட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னால், அந்த லேட் சைல்ட்ஹுட் 12+ அந்த வரைக்கும் 13 வரைக்கும் போகும். அதுலேயே அதே வருஷத்துலேயே அது வந்து பிபர்ட்டிக்கும் அது மெர்ஜ் ஆகும். அப்படின்னு நம்ம சில விஷயங்களுக்கு முன்னாடி டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சைல்ட்ஸ் பிஹேவியர் அது படிக்கும்பொழுது அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் அந்த லேட் சைல்ட்ஹுட் பீரியடில் அப்பா அம்மாவோ வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியோ அத்தையோ மாமாவோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த குணாதிசயங்கள், அந்த குணநலன்கள், குணம் அதிசயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குணநலன்கள் என்ன பண்ணணும்னா அது குழந்தைகளோட மனசில் ஒரு சிறப்பானதாக நல்ல ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது எதையும் பிள்ளைங்க எதிர்க்க நேராகவும் சரியாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலும் செய்ய வேண்டும். அவர் காரணம் இல்லாமல் கோவப்பட்டுட்டு சில வேளை என்ன பண்ணுறது, பெரிய ஹார்ஷ் வேர்ட்ஸு, தடிமனான வார்த்தைகளை சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறது, இல்லாட்டா கோவப்பட்டு சில சாமான்களோட தன்னுடைய வேகத்தை அதில் பொருட்கள் மேலே காட்டுறது, அதுபோலலாம் சில நேரத்தில் நடந்துப்பாங்க. சில நேரத்தில் சில வீட்டில் ஏதோ ஒரு 2 அக்கேஷனில் அப்படி நடந்துப்பாங்கன்னு சொன்னால் அது ஒரு 2 ஒகேஷன் தான், பிள்ளைங்களுக்கு உடனே எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் 12 வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு மறக்காது. ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களாக இருந்தால் அதுபோல் பேசுகிற ஹார்ஷ் வேர்ட்ஸ் எல்லாம், தடிமனான வார்த்தைகள், அந்த வார்த்தையோட பொருள், அதுக்காக கிடைக்கக்கூடிய பின் விளைவுகள் அதெல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 10-12 வயசு தாண்டிடுதுன்னு வைங்க, பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையோட தடிமன் இருக்கே, அந்த தடிப்புனால கிடைக்கக்கூடிய மன வலி இருக்கே, மனத்தோட வலி, அந்த நோவு சொல்கிறோமே, அந்த வலி வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்கும். இது தவிர்க்கலாம், 100% இதை தவிர்த்திட முடியும். அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம எங்கேயோ கோவப்படுறோம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க கோவப்படுறாங்க, இது எல்லாத்துக்கு மேலே இன்னொரு பாட்டம் ஆஃப் த லைன், பாட்டம் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோவப்படும்பொழுது அந்த கான்டெக்ஸ்டில் நடக்கிற செய்தி வந்து நம்மளுக்கு சரியாக புரியல. அந்த கான்டெக்ஸ்டில் நடந்து கொண்டிருக்கிற செய்தி, இல்லை நடந்து முடிஞ்ச செய்தி, இல்லை இதனோட கான்சிக்வன்ஸாக மேலே வரக்கூடிய கண்டினியூஷனாக இருக்கக்கூடிய சில நடை பாவனைகள் அது நம்மளுக்கு சரியாக புரியல. we are unable to comprehend what exactly is happening there, what has been done, what the way likely to happen. இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் அங்கே என்ன நடக்கிறதுன்றதுல தெளிவான ஒரு புரிதல் இல்லாததுனால தான் அங்கே கோபமே வரும். ஒன்று, சில சமயத்தில் ஈகோ அதிகமாயிட்டு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்களா அப்படின்றதுனால கூட கோபம் வரும். சில நேரத்தில் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், செய்தது ஒரு தவறான எக்ஸ்பிரஷன், அந்த தவறான எக்ஸ்பிரஷனை சுட்டி காட்டுறாங்க, அதை நம்ம திருத்திக்க வேண்டி வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் விளையாட்டு சே சாரி, நான் இனிமேல் இது போல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு 2 ஃப்ரேஸ் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு மனம் இல்லாட்டா கூட அங்கே வந்து அப்படியே என்னவாங்க, அப்படியே புல்லு போல் எகிருவாங்க. எகிரும்போது அப்போ தடிமனான வார்த்தைகள்லாம் வெளியில் வருதுன்னு வைங்க. அந்த கான்டெக்ஸ்டில் எப்போ நம்மளுக்கு புரியாதனால தவறாக பேசுகிறோம், காம்ப்ரஹென்ஷன் குறைவாக இருக்குது, எபிலிட்டி டு காம்ப்ரஹெண்ட் திங்ஸ்ன்றது ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் குறைவாக இருக்குது, அதெல்லாம் அதனோட முன்னாடி செயின் போல் முதல்ல நிற்கிற பூதாகாரமான விஷயம். இல்லை அது எல்லாமே சரியாக இல்லை, அது மனசில் வாங்கவே இல்லை அப்படின்னாலும் இன்ஸ்பைட் ஆஃப் இட் நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் கிவிங் தடிமனான வார்த்தைகளை கோர்த்து பேசி விடுறோம்னு சொன்னால் அதை கவனித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், அந்த லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற 10+ yearsல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களால அதை வந்து மனசில் வாங்கிட்டு தரிச்சிக்கவும் முடியாது, வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சிலப்போ தே வில் வீப்பிங், தே வில் ஸ்டார்ட் க்ரையிங், அதாவது ரொம்ப இன்கன்சோலபிளாக அழுதுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு சரியான ஒரு விஷயம் புரியல.
இது ஏற்புடையதன்று, இது போல ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குதான். ஏற்கனவே இன்னைக்கு நேற்று ராத்திரி கற்றுக்கிட்டு இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு அது மாதிரி ஒரு காம்ப்ரஹென்ஷன் லெவலில் குறைபாடு வந்துடல. இப்போ பிள்ளைங்களுக்கு 10-12 வயசுன்னு சொன்னால் அந்த அப்பாவுக்குன்றவர் 35 வயசோ 40 வயசுக்கு மேலே இருக்கும். அவருக்கு 40 வயசு இருக்கிறவருக்கு நேற்று ராத்திரி தான் அவருக்கு இது போல் கெட்ட பழக்கம் வந்திருக்காது. இல்மையிட்ட பேவிங் என்ன ரொம்ப நாள் அவருக்கு இது போல பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரியுமென்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு ஒரு 5 அல்லது 6 வயசு ஆன உடனேவே இது போல பிஹேவியரை நம்ம இனிமேல் வெளிக்காட்டக்கூடாது. வி ஷுட் கம் அவுட் ஆஃப் திஸ் இன்காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றத அவர் மனசில் வாங்கணும். இது அப்பாவுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை பொருத்தம் இல்லை, அம்மாவுக்கு 100% பொருந்தும். வீட்டில் இருக்கிற இன்னும் பெரியவங்க யாரானா தே வில் பர்ஸ்ட் அவுட் அப்படி இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்தும். அதனால் அவங்க என்ன செய்யணும், நம்மளுக்கு சில நேரத்தில் டக்குன்னு விஷயம் புரிய மாட்டேங்குது, அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிட்ட பிறகு வி ஷுட் எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு அதற்கு ஏற்புடைய செயல்களையும் செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்துட்டு வராங்க, அவங்க முன்னாடி நம்ம சத்தம் போடக்கூடாது. ஒருவேளை அதுபோல் சத்தம் போடுறது அம்மாவை சத்தம் போடுறாங்க, அதாவது அவங்க அம்மாவை பாட்டியை, இல்லாட்டி போல இந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவை தன் சம்சாரத்தை சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே பிள்ளைங்க மனசில் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடும். அதனால பேரண்டல் ஆட்டிடியூட், பேரண்டல் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பிள்ளைங்களோட மனநிலையை பாதிக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் போல இருக்கும். எப்படா இது இப்படி அப்பா பேசுகிறாங்க, இவங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு தோணும். நம்ம எப்படி இதுலேருந்து மீண்டு வருது, நமக்கு இதை பாதிக்காமல் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்களா கூட இருக்கும். சில நேரத்தில் அம்மா தவறாக பேசுகிறாங்க, ரொம்ப எல்லாத்துக்குமே எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறாங்க, எல்லாத்தையுமே மிஸ்காம்ப்ரஹென்ஷன் தான், சரியான அளவில் விஷயங்கள் புரியுறதே இல்லை. ஒரு விஷயத்த 2 தடவை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கோபம் வருது, அப்படிலாம் இருக்கிறாங்கன்னு வைங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதுவும் பிள்ளைங்களை பாதிக்கும், பிள்ளைங்களோட கூட அந்த குழந்தைங்களோட அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் கூட பாதிக்கும். சில நேரத்தில் there are people they doesn't want to accept their fault. Never say they sorry to anyone. அவங்களே கூட சாரி சொல்லிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சமையல் ரூமில் தவறாக செய்கிறாங்கன்னு சொன்னால் அடடா இப்படி தப்பாக பண்ணிட்டுமே, யூ ஷுட் நாட் டூ இட் அகெயின் அப்படின்னு அவங்களுக்கு கூட செல்ஃபாக கூட அதை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அந்த தவறுகளை திருத்திக்க மாட்டாங்க. இது போல் இருக்கும்பொழுது அந்த பேரண்டல் மைண்ட் செட் இருக்கே அது பிள்ளைங்களோட பிஹேவியரை நிச்சயமாக பாதிக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர், வகுப்பில் நடக்கிற செய்தியை தாய் தகப்பன்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது, இல்லை நண்பர்கள் சக நண்பர்கள் வகுப்பாக இருக்கிறாங்களே கூட படிக்கிற 5ஆம் கிளாஸ் பசங்களோ 6ஆம் கிளாஸ் பசங்களோ அவங்கக்கிட்ட நடக்கிற சில செய்திகள் அதெல்லாம் வீட்டில் அவங்க பெரியவங்களோட பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மாறாக என்ன செய்வாங்கன்னா பாட்டிக்கிட்டையா தாத்தா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி பகிர்ந்துப்பாங்க. தெர் ஆர் பீப்புள் அப்பா அம்மா கிட்ட சரியாக பேசாத பசங்க, சரியாக பேசுறதுக்கு பயப்படுற பசங்க, இல்லை அப்பா சரியோ எப்போவுமே மூடியாக இருப்பார் அப்படின்னு பேசாத பசங்க, இல்லைன்னா அம்மா எல்லாத்துக்கும் சல்லுபுள்ளுன்னு சத்தம் போடுவாங்க அப்படின்னு அந்த காரணத்துக்காக பேசாத இருக்க பசங்கள்லாம் தாய் தகப்பன் அத்தை மாமா அப்படி இருக்கிறவங்களோட கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கூட நின்று எல்லா செய்திகளும் மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு அவங்க பழகுவாங்களா இருக்கும். இதுக்கு என்ன காரணம், பேரண்டல் ஆட்டிடியூட் ஒரு முக்கியமான காரணம். அதனால பிள்ளைங்க தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள கண்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹோல்டு வேணும்ல. நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பிள்ளைங்களை மட்டும் கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையது அன்று. பெர்சன்டேஜ் சினாரியோவில் அது ஒரு சின்ன அயோட்டா கூட அது ஒத்துக்க முடியாது, பசங்களே ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம அவுட் சைடர் இல்லை, நம்ம டேம் அவுட் சைடர், வி நீட் நாட் கிவ் எனி ஒப்பீனியன் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ் பர்சனாலிட்டி. ஆனால் அது என்ன பண்ணோம், பிள்ளைங்களே அப்பாவே இப்படிலாம் செய்கிறாரு நம்மளை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்க துவங்குவாங்க. ஏன்னா ப்ரெசென்ட் பிள்ளைங்களுக்கு நிறைய அளவில் அவங்களோட சாமர்த்தியமாக பேசுறதுக்கு அந்த நுண்ணறிவு சொல்கிறோமே அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய கேட்ஜெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்றது மட்டும் இல்லை, தெர் ஆர் மெனி சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மீடியா இருக்கே அது நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருது. சில விஷயங்களை அவங்களே ஹார்ஷாக பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் பேரண்டல் ஆட்டிடியூடை ரொம்ப சௌமியமாகவும் ஏற்புடையதாகவும் எல்லாரோடனும் என்ன பண்ணணும், வினயமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழக்கத்துக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாதான் பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் வரும். நான் சொல்கிறது காட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்படியானா யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் ஒரு ரெபெல்லியனாக நடந்துக்கலாமான்னு கேட்டால் இல்லை நோ சச் திங். அப்போ கூட அவங்க யாரும் பார்க்கலன்னா கூட அந்த நேரத்தில் அவங்க சௌமியமாக தான் நடந்துக்கணும். அதனால் என்ன சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் உபயோகப்படுத்துகிற அந்த மாஸ்க் இருக்கே பர்சனாலிட்டின்ற அந்த மாஸ்க்கு பிள்ளைங்களுக்கு 5 அல்லது 6 வயசு தாண்டின உடனே அது ரொம்ப சௌமியமாகவும் சாத்விகமாகவும் எல்லாராலையும் கொண்டாடப்படத்தக்குன்னதாக நம்மளே மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டோம், வேறு ட்ராமாவில் நடிக்க வேண்டி வருது. ஏன்னா லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட்ஸ் அ லைவ் ஈவெண்ட்.
அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வரப்போகிற வருடங்களில் நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம சிறப்பாக காமிச்சுக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மாடலாக நம்ம இருக்க முடியும். அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய பாவனைகளை, நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிஹேவியர் இருக்க அதை அதற்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு பழக்கம்தான். இதுக்கு ஒரு நாளையிலேருந்து ரிஹர்சல் வாங்க நம்ம இதை பண்ணிக்கலாம், இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு இதுக்கு ஒரு வகுப்பெல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது. பார்ட் டைம் லேர்னிங்லாம் இல்லை. இது என்ன பண்ணணும்? யூ ஷுட் எவால்வ் யுவர் செல்ஃப். நாமளே இதை என்ன பண்ணிக்கணும்? சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ இருக்குது. 2 கேர்ள்ஸ்னா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் இருக்கணும். இல்லை 2 பாய்ஸே, இல்லை 1 பாய் 1 கேர்ள் அப்படின்னு சொன்னாலும் எந்த கேட்டகரியில் பசங்க நம்ம வச்சுருந்தாலும் 2 ஃபீமேல் இல்லை 2 மேல் அப்படின்னு சொன்னால், பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல தகப்பனாருடைய ஒரு இமேஜ் இருக்கே அது ரொம்ப சிறப்பாக காட்டிக்கணும். அது தாயோட இமேஜும் எந்த விதத்துலையும் தாழ்ந்தது இல்லை. அவங்களும் நம்ம அம்மா எப்படிலாம் இருக்கிறாங்கப்பா, ஃபென்டாஸ்டிக், இது போல ஒரு அம்மா நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு கொண்டாடத்தக்கின அளவுக்கு அவங்களோட லூப் ஹோல்ஸ் எல்லாம் வெளியில் காட்டிக்காமல் இருக்கணும். சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸில் நட்ஸால் காட்டினோன்னா பிள்ளைங்க முன்னாடி நம்மளோட லூப் ஹோல்ஸை காட்டிக்காமல் இருக்கணும். அப்புறம் அப்படி போல் பழகிட்டா நம்மளுக்கு இந்த பிஹேவியரே பழக்கமாயிடும்னு சொன்னால் இட் இஸ் ஓகே, யூ ஹவ் எவால்வ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஆயிடும். ஸோ இத்தகைய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் பிள்ளைங்களோட எமோஷ்னல் பேலன்ஸ்னு ஒன்று வருமே, அது எப்போவுமே இன்டாக்டாக இருக்கும். அது இது பழக்கத்தில் தான் வரணும். ஓவர் நைட் இது போல் ஒரு 10 நிமிஷத்தில் பேசினா அதுக்குள்ளே வந்துடுமான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். இட் இஸ் அன்ஆன்சரபிள். யூ கேனாட் கிவ் சொல்யூஷன் டு திஸ். இந்த வார்த்தையினால் கிடைக்காது, இது பழக்கத்தினால் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.